மை 19 plus years of sociology teaching experience, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைலிங்குவல் சோஷியாலஜி அப்படின்றத இப்போ தான் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, ஒரு 10 வருஷமாகவே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேட்குறது, சார் கிளாஸில் நீங்கள் கொஞ்சம் தமிழ் பேசுங்களேன் அப்படின்ற டிமாண்ட் அப்படின்றது ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குது. பட் நாம் ஏன் ஹெசிடேட் பண்ணோம் தமிழில் சோஷியாலஜி கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இவங்க ஒரு வார்த்தை தமிழில் பேசினா கூட கொந்தளிச்சிடுறாங்க. நான் ஏதாவது ஒன்று புரியுதாப்பா அப்படின்னா போதும், உடனே ஒரு 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 10 செகண்ட்ல சார் அவாய்ட் ஸ்பீக்கிங் இன் தமிழ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 நிமிஷம் ஏதாவது தமிழில் பேசினா, நான் தமிழில் பேசினதை திஸ் இஸ் ஃபார் மை நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். பட் அதில் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு இருக்குது சார், ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது சார், அதனால we wanted your lecture to be fully in English அப்படின்னு. ஸோ இதில் நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, ஏன்னா இங்கிலீஷ்லேயே ஆல் லெக்சர்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் இந்த தமிழ் மீடியம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சோஷியாலஜியை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுறதுக்கு நீங்கள் ஏன் சார் தமிழில் கொஞ்சம் ஒரு சாதாரணமாக ஒரு லேமேன் லாங்குவேஜில் பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே அப்படின்ற ஒரு டிமாண்டுக்காகத்தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பைலிங்குவல் சோஷியாலஜி. பைலிங்குவல் சோஷியாலஜி அதுக்கு அர்த்தம் அது இங்கிலீஷில் தனியாக மெட்டீரியல் இருக்கும், தமிழில் தனியாக மெட்டீரியல் இருக்குங்கிறது கிடையாதுப்பா. இங்கிலீஷில் தான் மெட்டீரியல் இருக்கும், இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், இங்கிலீஷில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஏன்னா யூபிஎஸ்சிலையும் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க. அப்போது பைலிங்குவல் மீன்ஸ் நாம் ரொம்ப ஒரு டீ கடை பெஞ்சில் பேசுகிற மாதிரி பேசிடலாம் இந்த சப்ஜெக்டை. அப்படி பேசுறதுனால தி சப்ஜெக்ட் கேன் கோ க்ளோசர் டு யூ, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த சப்ஜெக்டை கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த பைலிங்குவல் சோஷியாலஜி. அதுக்காக நவீன சமூகம், சமூகவியல், சமூக சிந்தனையாளர்கள், சமூக அடுக்குகள், சமூக மாற்றங்கள், சமய மாற்றங்கள் அப்படின்னு அதுவும் புரியாம போயிடும் உங்களுக்கு. ரொம்ப தூய தமிழ்ல பேசினால என்ன புரியல நமக்கு. நேரா போங்க அப்படின்றத விட ஸ்ட்ரெயிட்டா போங்கன்னு சொன்னாதான் புரியுது. லெஃப்ட் திரும்புங்க, இடது புறம் திரும்புங்க அப்படின்னா குழப்பமா இருக்குது. லெஃப்ட்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பேட்ச்ங்கிறது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேட்ச், ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேட்ச் நார்த்தில் இருக்கிற மாதிரி தங்கிலீஷ் பேட்ச் அப்படிங்கிறது சவுத்தில் வருது. அந்த பேட்ச் தான் இந்த சோஷியாலஜி பைலிங்குவல் பேட்ச். ஸோ மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷில் தான்ப்பா இருக்கும். உங்களோட அந்த ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு புதுமையான விஷயத்தை புரியறதுக்கு தாய்மொழி மாதிரி சுலபமான ஒரு மொழி கிடையாது. வி திங்க் இன் அவர் மதர் டங் தான். நம்ம யோசிக்கிறது நம்மளோட தாய்மொழியில தான் யோசிக்கிறோம். நம்ம பேசுறது இங்கிலீஷில் பேசுறது கொஞ்சம் ஏன் டைம் லேக் ஆகுது, தமிழை விட இங்கிலீஷில் பேசும்போது ஏன் டைம் லேக் ஆகுதுன்னா, நம்ம தமிழில் யோசிச்சதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பேசும்போது அந்த டைம் லேக் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ அதனால நாம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி, ஒரு சாமானியன் பேசிக்கிடுற மாதிரி இந்த சொல் வழக்கில் இருக்கக்கூடிய தமிழை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனல் பேப்பரை உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பைலிங்குவல் சோஷியாலஜி அப்படின்றது. ஓகேயா? ஸோ அப்போ இட் மீன்ஸ் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில இங்கிலீஷ் வார்த்தைகள் சோஷியாலஜியில் இருக்கிறத கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த இங்கிலீஷில் புரியறதுக்கு த்ரூ தமிழ் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் பைலிங்குவல்.